ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க ரேஸ் கூட கிச்சனுக்கு. ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு லேசாக சூடிக்கோங்க. கடலைப்பருப்பு, அப்புறம் வெட்டிய தேங்காய் துண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அப்புறம் சீரகம், புளி சேர்த்துருங்க. இப்போ வெட்டி வச்சுருந்த கொத்தவரங்காய் எடுத்து சேர்த்துருங்க. இப்போ மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துருங்க. அப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருங்க. பெருங்காயம் அதோட உப்பையும் சேர்த்துருங்க. இப்போ வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து விடுங்க. சும்மா 2 கையளவு தண்ணியை தெளித்து விட்டுட்டு இப்போ பாத்திரத்தை மூடிடலாம். மூடி வேக வைங்க. இப்போ கொத்தவரங்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றின பிறகு அதே பாத்திரத்தில் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த கொத்தவரங்காய் அதோடு சேர்த்து மறுபடியும் என்ன செய்யுங்க, மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு தயார் செஞ்சுக்குவோம். சுவையான கொத்தவரங்காய் சட்னி தயார்.